நிலை இருக்கோ அது அகத்திய பெருமான். அகத்தீசாய நமக. ஓம் சிவமகா வாழை கர்ம பரிகாரங்கள் அதாவது ஒரு தடவை சரியாகுது, இங்க வரவும் சரியாகுது. அப்புறம் தனியா உட்காந்துக்கிட்டு ஏதோ அதோட இது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், அவங்க மனதளவில் ஏதோ பிரச்சனைகள், உடல் அளவில் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு மாய நிலைகள் இன்னும் அது கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. என்ன அது முழுவதும் போதுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு, ஏதாச்சும் ஆகம முறைகள் இருக்கா? தன் சரீர நிலை, சரீரத்தினுடைய குறைபாட்டு நிலை என்பது அது சரீரத்திற்குள் இருக்கும் குறைவால் ஏற்படுகின்ற குறைபாடு அல்ல என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகத்தீசாய நமக. உள்ளிருந்து எழுகின்ற குறைபாடு அல்ல, தன் ஆழ்நிலை அடிமனதில் நிச்சயமாக அகத்தியன் உரைக்கின்றோம். தன் சிந்தனை, தன்னுடைய ஆழ்நிலை அடி சிந்தனை என்பது எதையோ ஒரு நிலையை தேடிக்கொண்டிருக்கின்ற நிலையாக, அது அலைவாய்ந்து கொண்டிருக்கின்ற சிந்தையினால் ஏற்படுகின்ற குறைபாட்டு நிலையே என்று அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. தேடுதல் நிலை என்பது இல்லா, தேடுதல் என்பது இகலோக நிலைகளை அல்ல, இகலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் இடையில் இருக்கின்ற ஒரு நிலைதனை தேடி அலைகின்ற நிலையே என்று அகத்தியன் சூட்சமமாய் உரை. ஓம் அகத்தீசாய நமக. அந்நிலைதனை தனியே அமர்கின்ற பொழுதும் இல்ல உறவாளர்களோடு அமர்கின்ற பொழுதும் தன்னுடைய சிந்தையை சித்தன் உரைத்தவாறு தெளிவு நிலை கொண்டு அமர்ந்திருக்க நீர் ஆள் சிந்தனைகள் செல்லாதிருக்க அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகத்தீசாய நமக. உன் சிந்தனை உனை சாடாதிருக்க அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கும். ஓம் அகத்தீசாய நமக. சிவமகா வாழை சித்த நாமம் அகத்திய நாமம் தவிர வேறு எத்தகைய நாமத்தையும் உரைக்காதவாறு உன் இல்லமதில் உரையாடுகின்ற பொழுதும் வேற்று மாற்று நிலை கொண்ட வார்த்தைகள் எதையும் உரையாடாது, வேற்று ஆன்மீக தலங்கள் பற்றியும் உரையாடாது, ஆன்மீக ஆலய நிலைகள் பற்றியும் உரையாடாது, அற்புதமாய் தன் குலதெய்வத்தோடு இணைந்த அற்புத சிவ சபை பற்றிய உரையாடல்களாகவே அது இருக்க வேண்டும் என்று அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. அருள்நிலையாய் அனைத்து கணங்களும் உள்ளிருக்கின்றன. இரு சச்சங்க பெருவிழாக்கள் கண்டு ஏற்றமுடைய நல் இல்லமாக சுபிட்சம் பெற்று அமர்ந்திருக்கின்ற இல்லமதில் எக்குறையும் இல்லை என்ற அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகத்தீசாய நமக. அதற்கு ஒரு சிறு ஆகமத்தை அகத்தியன் உரைக்கின்றோம். எப்பொழுதும் எவ்வேளையும் உன்னுடைய இகலோக நாட்கள், இகலோக குறைபாட்டு நாட்கள் என்று கூறுகின்ற நாட்கள் தவிர சித்தனவன் கரமதிலிருந்து ஒரு ருத்ராட்ச மாலை பெற்று, ஒரு சராசரி அளவு கொண்ட ஒரு ருத்ராட்ச மாலை, ஒரு நெல்லிக்கனி அளவை விட சிறிய நெல்லிக்கனி அளவு கொண்ட ருத்ராட்ச மாலையை சித்தன் கரமதிலிருந்து பெற்று ஏற்றமுடன் அதனை அணிந்து கொண்டிருக்க சதா சர்வகாலமும் என்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகத்தீசாய நமக. உன் உடலில் இருந்து அகலாது யாம் கூறுகின்ற காலகட்ட வேலைகளில் மற்றும் அதனிருந்து அகற்றப்பெற்று அற்புதமாக அது எவ்வேளையும் இருக்கட்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதில் எக்குறையும் இல்லை, எக்குறைபாடும் இல்லை. எவர் இகலோகத்தில் உரைத்தாலும் அகத்தியன் உரைத்தான், அதற்கு மறுவுரை இல்லை என்று கூறிவிடு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. அகத்தியம் கூறுகின்ற உரைக்கு சிவமகா வாழை சித்தன் உரைக்கின்ற சபை உரைக்கு மேல் கொண்ட ஞான உரை இப்பூவுலகில் எவ்வுலகிலும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய. அதனை ஏற்று வளம் வா, உன் சிந்தை அகத்திய சிந்தையாக மாறி நிற்கும் என்ற அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக.